டாஸ்மாக் வழக்குல ஒரு தொழிலதிபர் ரப்சிக் என்பவரையும் விசாரணைக்காக அமலாக்கத்துறையினர் தேடி வருகிறார்கள். குறிப்பாக அவருடைய வீடு எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான அடுக்குமாடி குடியிருப்புல அந்த வீடு இருக்கிறது. அந்த வீட்டிற்கு நேற்று அமலாக்கத்துறையினர் சென்றார்கள். ஆனால் வீட்டில் அவர் இல்லை. ஆனால் வீடு திறந்தே இருந்தது. இந்த நிலையில அந்த சோதனையை முடித்துவிட்டு நேற்று இரவு 10 மணி அளவில் அமலாக்கத்துறையினர் வழக்கமான நடைமுறையின்படி ஆள் இல்லாத அந்த வீட்டை சோதனை நடத்தினால் அந்த சோதனை முடிவுல பூட்டு போட்டுவிட்டு சாவியை நீதிமன்றத்தில் ஒப்படைப்பார்கள். வீட்டிற்கு பூட்டு போட்டுவிட்டு சாவியை நீதிமன்றத்தில் ஒப்படைப்பார்கள். அந்த நடைமுறையை பின்பற்றி நேற்று அவருடைய வீட்டிற்கு பூட்டு போடப்பட்டிருக்கிறது. சாவி நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதற்காக அமலாக்கத்துறையினர் எடுத்து வந்திருக்கிறார்கள். இந்த வழக்குல முக்கியமாக இந்த டாஸ்மாகினுடைய எம்டி விசாரணையிடம் நடத்தப்பட்ட விசாரணை அவருடைய செல்போன் தொடர்புகளின் அடிப்படையில தொழிலதிபர் ரத்தீஷ் என்பவரை விசாரிப்பதற்காக நேற்று அவருடைய அந்த தகவலையும் எடுத்துக்கொண்டு அமலாக்கத்துறையினர் அவருடைய வீட்டிற்கு சென்றார்கள். அந்த ஜீப்ராஸ் அபார்ட்மெண்ட் என்ற அந்த தனியார் அடுக்குமாடி குடியிருப்புல